விடுதலை பார்ட் 2 படத்தினுடைய அஃபிஷியல் ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரைலர் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஒரு ஆக்ஷன் பேக்கேஜாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து எப்படி சூரிக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துட்டு அவருக்கு ஒரு மாசான ஒரு பர்ஃபார்ம் கொடுத்துருப்பாங்களோ, இந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதியோட அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் தான் வந்துட்டு படத்தில் முக்கால்வாசி வரப்போகுது. அது கடைசியில் மட்டும்தான் நம்ம சூரிய அவர்களுக்கு வரப்போகிறாங்க. ஸோ அதனால் எப்படி இவர் வந்து எதுக்கு ஜெயிலுக்கு போகிறாரு, ஸோ அவர் வந்து என்ன மாதிரியான வெளியில் வந்து பண்ணிகிட்டு இருந்தாருன்றதை ஆல்மோஸ்ட் ப்ரோமோலேயே சொல்லிட்டாங்க ட்ரைலர்லேயே. அதாவது இவர் வந்துட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்துட்டு உதவி பண்ணணும், படிக்காதவங்கள படிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணுறாரு. ஸோ அதை பிடிக்காத சில பெரிய ஆட்கள் பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டு பயங்கரமாக அடித்து, அப்புறமா அந்த ஊர் மக்களையெல்லாம் அடித்து, அப்புறமா அவங்க மஞ்சு வாரியரையும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கொன்னுடுறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். ஸோ சூரியோட ஜோடியும் என்ன ஆகுதுன்னு தெரியல. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஒரு மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க. அவருடைய அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் என்னாச்சுன்னு தெரியல. இதெல்லாம் பார்ட் 2ல் வந்து கிளைமேக்ஸில் ஒரு மாதிரி முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரைலர் பார்க்கறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டோட கொஞ்சம் இன்னும் பார்த்திங்க அப்படின்னா ஆக்ஷன் அதிகமாக கொடுத்துருக்காங்க. பேட் வேர்ட்ஸ் இந்த படத்துலையும் வருன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எப்படி ட்ரைலர் இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.